யாரும் அந்த கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன். விஜயகாந்த் படத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எங்கள் தலைவர் கேப்டன், அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது. எங்களுடன் கூட்டணிக்கு வரும்போது தேர்தல் நேரத்தில் வேண்டுமானால் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிய அவர், சினிமாவில் யார் வேண்டுமானாலும் விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளார். அண்மையில் விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேக தரப்பில் மதுரையில் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது குறித்து தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறுகையில், விஜயின் திருமண நாள் மற்றும் விஜயகாந்தின் பிறந்த நாள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சென்டிமெண்டாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்று இறுதி செய்ததாக கூறினார். ஆனால் காவல்துறை கேட்டுக்கொண்டதால் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று தாவேக மாநாடு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் மறைவுக்கு பின் பல்வேறு திரைப்படங்களிலும் அவரின் புகைப்படங்கள், பாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சூழலில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வேலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரேமலதா பேசுகையில், விஜயகாந்த் புகைப்படத்தை எந்த காரணத்தை கொண்டும் எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவரால் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேமுதிக இருக்கிறது. தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த். அதனால் வேறு கட்சிகள் விஜயகாந்தின் புகைப்படத்தை எப்போதும் பயன்படுத்தக்கூடாது. எங்களுடன் கூட்டணிக்கு அமைக்கும் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் வேண்டுமானால் விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதேபோல் சினிமாவில் விஜயகாந்தின் புகைப்படத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். கோட் திரைப்படத்தில் விஜயின் அறிமுக காட்சியில் விஜயகாந்த் முகமூடி அணிந்து தோன்றுவார். இதனால் விஜயகாந்த் சென்டிமெண்டை விஜய் பயன்படுத்திக் கொள்கிறார் என்று விமர்சனங்கள் எழுந்தன. தற்போது அரசியலிலும் விஜயகாந்த் பிறந்த நாள் அன்று தாவேக மாநாடு நடத்த முயற்சித்திருப்பதால் பிரேமலதா இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணி பக்கம் தேமுதிக சாய்ந்து வருகிறது. இதனால் விஜயகாந்த் செல்வாக்கை விஜய் பயன்படுத்துவதை தொடக்க நிலையிலேயே பிரேமலதா தடுத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. யாரும் அந்த கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன். எங்கள் தலைவர் கேப்டன், அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது. கூட்டணிக்கு வரீங்களா, அப்ப நம்ம தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இங்க வேலூர்ல இந்த பிரஸ் மீட் மூலமா நான் தெரிவிக்கிறேன்.